காலமாக ஆரம்பிக்கவில்லை. சிறு வயதிலிருந்து நீங்க அனுபவித்த சுமைகள், பொறுப்புகள் அவை உங்களுடைய வயதுக்கு அதிகமானவையாகவே இருக்குங்க. நீங்க சின்ன வயசுல பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நம்முடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி சிக்கல்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் நிச்சயமாக இருக்கும். இது சிறு வயதில் மட்டும் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் சின்ன வயதிலிருந்து பிரச்சனைகளாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். திருமணமானாலும் திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும், கடன் தொல்லைகள் இருக்கும், குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டுக்கொள்ளாமல் நடந்து கொள்வாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அதிலிருந்து எப்படி வெளிவரணும் தெரியாம இதுவரைக்கும் நீங்க யோசித்து கொண்டே இருப்பீங்க. மற்றவங்க மற்றவங்க சந்தோஷமா இருந்த காலத்துல கூட நீங்க உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில இருந்திருப்பீங்க. சின்ன வயசுல கூட உங்க வயசு நபர்கள் அனைவருமே சிரித்து பேசி விளையாடு கொண்டிருந்திருப்பாங்க. ஆனா நீங்க அந்த ஒரு காலத்திலையும் கஷ்டப்பட்டு கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு எவ்வளவோ இடங்களுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா கூறணும். இதெல்லாம் ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் நடந்தது? உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, பண பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் இவை எல்லாம் உங்களுடைய மனதை சிறு வயதிலிருந்தே கடினமான ஒரு நிலைமைக்கு மாத்திருக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். நமக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எப்போ பார்த்தாலும் கடன் அடைக்கணும், வீட்டுக்கு போதுமான பணத்தை கொடுக்கணும். நம்முடைய சூழ்நிலையும் அப்படியே போயிருச்சு. சொந்தமா வீடு கிடையாது, நிலம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கவலைகளும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து இருந்து உங்களை நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை போக வைக்க விடாம சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மட்டுமே உங்களை ஆழ்த்தி கொண்டே இருக்குங்க. இவையெல்லாம் உங்களுடைய மனதை சிறு வயதிலேயே கடினமான ஒரு பாதைக்கு நிச்சயமா கொண்டு போயிருக்கும். இந்த ஒரு சுமை தாங்க உங்களை உடைக்கவில்லை, ஆனா உங்களை மிகவும் ஆழமான ஒரு மனிதரா மாத்திருக்கும். இதுவும் ஒரு பாடத்தை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உழைக்கணும், எந்த அளவுக்கு அவன் தூங்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சிறு வயதிலேயே உணர்த்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. இதனால அதை நீங்கள் உணர்ந்து மற்றவங்களுக்காக தேவையில்லாத இடங்களில் எல்லாம் நீங்க நேரத்தை செலவழிக்காம உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க நேரத்தை செலவழித்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு மெதுவான ஒரு முன்னேற்றம், ஒரு அமைதியான ஒரு வேதனையையும் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கும். நீங்க எது செஞ்சாலுமே உடனடியான பலன்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் கிடைத்திருக்காது. மற்றவங்க சீக்கிரமா முன்னேறுவாங்க. அப்படி சீக்கிரமா முன்னேறும் போது நீங்க மெதுவாக நகர வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். இதனால என்னால் முடியாதா என்ற ஒரு கேள்வி பல முறை உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி கொண்டிருக்கும். ஆனா உண்மையில அது தோல்வியாக மட்டும் இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையின் தனி பாதையாகவும் இருக்கும். அந்த ஒரு தனி பாதையால் எவ்வளவோ பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வந்து கொண்டே இருக்குங்க. நீங்க மெதுவாக வளரக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. மெதுவாகத்தான் நீங்க வளரவும் செஞ்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா அந்த ஒரு வளர்ச்சி உங்களை பெரிய ஒரு தைரியமிக்க ஒரு மனிதராகவும் நிச்சயமாக மாத்திருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு உடனடி பலன் இல்லாத 3 காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய ராசியின் ஆழமான கர்மத்தின் பந்தம். நீங்க பெறுவது தாமதமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது நீடிக்கக்கூடியதாக இருக்கும். பொறுமையாக கிடைத்தாலும் அது உனக்கு இறுதி வரை இருக்குன்னு கூறுவாங்களா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இது ஏன் தெரியுமா நடந்தது? உங்களுடைய ராசியின் கர்ம பலன். இந்த கர்மாவினால தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பொறுமையான பலன்கள் மட்டும் நடக்கு. ஆனா விரைவான கெடுதல்கள் நிச்சயமாக நடந்துவிடும். இரண்டாவதா இருப்பது, நீங்க பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு தேடக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. ஒரு விஷயத்த பெர்ஃபெக்டா பண்ணுகின்ற வரைக்கும் உங்களுக்குள்ள தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஒரு விஷயத்த தொடங்குறோம் அப்படின்னா அதுல நமக்கு நினைத்த மாதிரி தொடங்கணும், மற்றவங்க பார்த்த உடனே வியக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதை நீங்க சரி செய்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையில தாமதமும் சில மாதங்களும் நிச்சயமா இருக்கும். மூணாவதா இருப்பது, உங்களுடைய உழைப்பு பல நேரங்களில் மற்றவங்களுக்கு உதவி இருக்கும். அதனால் உங்களுடைய குரோத்துங்கிறது தாமதமாகி கொண்டே இருக்கும். நீங்க மற்றவங்களுக்கு உதவி மற்றவங்களுடைய வாழ்க்கையை நீங்க முன்னேற்றி கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கண்டுகொள்ளாம விட்டுருப்பீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்குது. குடும்ப பொறுப்புகள் 2 பெரிய அழுத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கும். முதல் அழுத்தமா இருப்பது, நீங்க உங்களுடைய வயதை விட அதிகமான பொறுப்புகளை எடுத்துக்கொண்ட ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. குடும்பத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை தொடர்ந்து அழுத்தத்துல வைத்து கொண்டே இருக்குங்க. இரண்டாவது அழுத்தம் என்ன தெரியுமா? உங்களுடைய விருப்பங்களை விட்டு கொடுத்திருப்பீங்க. உங்க விருப்பங்களை விட்டு கொடுத்து குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ இழந்திருப்பீங்க. அதெல்லாம் யாருக்காக நீங்க பண்ணுனீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்காக பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுடைய குடும்பம் அதை ஒருபோதும் ஒண்ணுமே புரியவே செஞ்சிருக்காது. நீங்க விரும்பிய பல விஷயங்கள் கூட இதனால் நிறுத்தப்பட்டிருக்கும். இதுவும் உங்களுக்கு சில மனக்கவலைகளை நிச்சயமா கொடுத்திருக்கும். நம்பியவங்களால நீங்க ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க.
நீங்க ஒருவரை நம்பிட்டீங்க அப்படின்னா முழுமையா நம்பிடுவீங்க. ஆனா அதே ஒரு நேரத்துல சிலர் அந்த ஒரு நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த ஒரு அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதில் அது ஆழமாக பதிந்திருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை துரோகம் ஆழமாக பதிந்திருக்கும். நீங்க வெளியில அதை காட்டாம நடந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள அது பெரிய ஒரு காயமாகவே இருக்குங்க. ஆனா அது மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே தெரியாது. உங்களுடைய வேலை தொழிலிலும் உங்களுக்கு சிரமங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்க எளிதான பாதையை தேர்வு செய்ய மாட்டீங்க. கடினமான சூழ்நிலையில தான் வேலை பண்ணணும், வேலையும் பார்த்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில பலன் அப்படிங்கிறது இல்லாமலே நீங்க உழைத்து கொண்டு இருப்பீங்க. இன்னும் சில நேரங்கள்ல உங்களை யாராலையும் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். பொறுமைங்கிறது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சோதனையா இருக்கும். நீங்க எவ்வளவு பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? சில நேரங்கள்ல அது உங்களுக்கே சோர்வாக போயிருக்கும். நம்ம எத்தனையோ பேருக்கு அவங்க பொறுமையா இருக்க சொன்னாங்க. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்க எத்தனையோ நாட்கள் பொறுமையாகவும் இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு பொறுமை தாங்க உங்களை இன்னமும் இன்று வரைக்கும் உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும். காப்பாற்றி கொண்டிருந்தாலும் ஒரு பக்கத்துல உங்களுடைய பொறுமையை ரொம்ப சோதிக்கவும் வச்சிருக்கும். அது உங்களை எப்படிலாம் நம்ம பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு உங்களையே சோதிக்க வச்சிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக உருவாகும். ஜோதிட ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ராசியில கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நேரத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். குறிப்பாக சனி பகவான் உங்களுடைய உழைப்புக்கு பலன் கொடுக்க ஆரம்பிப்பார். இதுவரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுப்பார். உங்களுடைய அதிபதியும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியையும் தேடியும் கொடுக்கும். மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் நடக்கும். ஆனா அது உடனே நடக்காது. மெதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில அது நடக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா அது தைரியமான ஸ்ட்ராங்கான ஒரு முன்னேற்றமாக இருக்கும். அதிலிருந்து உங்களால கீழவே வர முடியாது. நீங்க எப்பேற்பட்ட தவறுகள் பண்ணினாலும், எப்பேற்பட்ட கெடுதல்கள் பண்ணினாலும் அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை யாராலும் கீழவே இறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு நீங்க நிச்சயமா போய் விடுவீங்க. நீங்க எட்டும் நிலை நீண்ட நாள் நிலைத்திருந்த ஒரு நிலைமையாக இருக்கும். நீண்ட நாட்கள் காத்திருந்த ஒரு நிலைமைக்கும் நீங்க நிச்சயமாக போகியும் விடுவீர்கள். அப்படிப்பட்ட நிலைமையை நீங்க இந்த ஒரு நேரத்துல தொடுவீங்க. உங்களுக்கு ஏத்த 5 தொழில்கள் இருக்கும். அந்த 5 தொழில்கள் என்னென்ன தொழில்கள் தெரியுமா? ஆராய்ச்சி செய்யறதல், இல்லைன்னா அனலிஸ் சார்ந்த வேலைகளாக இருக்கலாம். இது முதலாவதாக இருக்கும். இரண்டாவது பைனான்ஸ் இல்லைன்னா அக்கௌண்டிங். இதுவும் உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். மூணாவது மருத்துவம் அல்லது ஹீலிங் சார்ந்த துறைகள்ல போய் நீங்க ஈடுபடலாம். அந்த உயிரினங்களுக்கோ மனிதர்களுக்கோ அந்த ஹீலிங் பண்ற இடத்துல போய் நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மிக பெரிய அளவுல நிலைத்தன்மையை கொடுக்கும். உங்களுடைய மனதிற்கு ஒரு அமைதியையும் நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்றதா இருக்கட்டும், டிடெக்டிவ் ஒர்க்காக இருக்கட்டும், இதிலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். 5வது ஆன்லைன்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம். தனி முயற்சிகளை நீங்க எடுக்கலாம். இதெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள உருவாகும். உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு அமைதி நிச்சயமா உங்களுக்கு கூட கிடைக்கும். நீண்ட நாள் உங்களுடைய மனதிற்குள் இருந்த டென்ஷன் இந்த ஒரு நேரத்துல இருந்த இடத்தில் இப்போது அமைதிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இனிமே கிளியர் ஆகிவிடும். நீங்க அனைவரும் சேர்ந்து சிரிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக வரும். அந்த தருணங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நீண்ட நாட்கள் இருந்த 3 ஆசைகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். ஒண்ணு, நிலையான ஒரு இன்கம் உங்களை தேடி வரும். மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு உறுதியான உறவு, இந்த 3மே மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நண்பர்கள் இடத்திலிருந்து ஆதரவும் உங்களை தேடி வரும். நீங்க உண்மையான நண்பர்களை இப்போது சந்தித்து அவங்களை தேடி நீங்க அலைய ஆரம்பிப்பீங்க. குறைவானவர்களாகத்தான் இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா அவங்க உங்களுக்கு அதிக அளவுல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. புதிய முயற்சிகளில் ஒரு வெற்றியானது கிடைக்கும். இப்ப நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஸ்க்குகளுக்கும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அதனால உங்களுடைய வெற்றி இந்த ஒரு நேரத்துல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, நீங்க அனுபவித்த வழி உங்களுடைய வாழ்க்கையில வீண் போகாது.
நீங்கள் காத்திருந்த ஒவ்வொரு நேரமும் அது வீண் போகாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இனி வரக்கூடிய காலம் உங்களுடைய உழைப்பின் பலனை காணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் மெதுவாக வந்தீர்கள், ஆனால் இப்போது நீங்கள் உயரமாக நிற்கப் போகிறீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பாருங்கள். இது பெரிய ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமாக கொண்டு போகும். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் ஏதேனும் கேட்க வேண்டும் என்றால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.